பையனோட கல்யாணம். அவன் விரும்பின பொண்ணே அவனுக்கு மனைவியா வரப்போறா. இந்த கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்ல விதமா நடக்க நீ தான் அருள் புரியணும். எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் எனக்கு துணையா இருந்து நடத்தி கொடுக்கணும் தெய்வமே. தெய்வானே, முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே ஊர் முக்கியஸ்தர்களுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு ஆ வந்துருவோம். சரிங்க. சத்யா, அப்பா சரவணன் எங்கம்மா? சரவணன் நேத்து வேலைக்கு போனாப்பா, இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னும் வரலையா? ஏன் எங்கேயாச்சும் குடிச்சிட்டு உருண்டு கிடக்கானே? என்னங்க அவன் எப்பவோ குடிக்கிறத நிறுத்தியாச்சு. ஆமா ஆமா, வருஷம் பூரா நீ இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, இப்போ எங்க தான் அவன்? யாராவது ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. சுவிட்ச் ஆஃபா? ஆமாப்பா. எனக்கு தெரிஞ்சு ஃபேக்ட்ரியில் வேலை நிறையா இருந்திருக்கும்ப்பா. நைட் ஷிஃப்ட் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா. இப்போ வந்துடுவாப்பா. அவன் பகல்ல கொடுக்குற வேலையவே ஒழுங்கா செய்ய மாட்டான், இதுல நைட் ஷிஃப்ட் வேற பார்க்குறாருமா அவரு. நம்புற மாதிரி ஏதாவது சொல்டா. அதெல்லாம் அந்த காலம். இப்போ என் பேரன் அந்த ஃபேக்டரியுடைய சீனியர் சூப்பர்வைசர். அவனுக்கு கடமைகளும் பொறுப்புகளும் ஜாஸ்தி இருக்கும். என்னமோ குடும்பத்தோட ஒரு நல்ல விஷயத்துக்கு போறப்ப கூட வந்து நிக்கிறதுக்கு அவனுக்கு குடுப்பனம் இல்ல. மாடி ராஜி எங்க? முத்தழக பார்க்க போயிருக்காப்பா, இப்ப வந்துருவா. சங்கரபாண்டி, குலதெய்வம் கோயிலுக்கு பத்திரிக்கை வச்சு கொடுத்துட்டு அப்படியே ஊர் முக்கியஸ்தர்களும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருவான். சரிப்பா. இப்பயே ஆரம்பிச்சாதான் யாரையும் விட்டுடாம எல்லாரும் கொடுக்க முடியும். சரிப்பா. ராதியாவையும் வர சொல்லுப்பா, சேர்ந்து போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆமாப்பா. அம்மா, ராதியா ஊரில் இல்லைம்மா, ஏதோ ஆஃபீஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்காம்மா. அவள் வர இன்னும் ஒரு 4 நாள் ஆகும்மா. அப்பா, ஒரு சின்ன விஷயம் பேச. சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைப்பா, கல்யாணத்தை சிம்பிளாக நடத்தலான்னு தோணுதுப்பா. ராதியா கூட அதை தான்ப்பா விரும்புது. என்னடா நீ திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிக்கிற? இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் காதுலயே வாங்கிக்க போறதில்ல. இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்துவேன். அதுக்கு இல்லைப்பா, எதுக்கு தேவையில்லாம. டேய், உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? அதானே. நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் கல்யாணம் நல்லபடியா சிறப்பா நடக்கும். உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராம அந்த கருப்பன் பாத்துக்காண்டா.